என்னத்த சொல்ல, சுட்டு சாப்பிடலான்னு முழு கோழியை வாங்கி பார்த்தா அது நெருப்புக்கே பொருட்களை போல. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா இன்றைக்கு மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். முழு கோழி இன்றைக்கு நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க, ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிவிட்டு முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி எங்கே வந்திருக்கணும்னா முழு கோழியை சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க சுட்டு சாப்பிடுவோம். அரைச்ச மசாலா தூளை வாங்கின முழு கோழியில் தடவி இன்றைக்கு செம்மைக்கு சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க. பார்க்கும்போதே இச்சு வருது. இதை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அரைச்ச மசாலா தூளை நல்லா முழு கோழியில் தடவி நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை உள்ளே வச்சு, தக்காளி பழத்தையும் உள்ளே வச்சு பின் செஞ்சு அது சுட்டு வரைக்க நம்மளுக்கு ஒரு தனி டேஸ்ட் ஒன்று தெரியும் பாருங்க. அப்பா சொல்லவே எச்சு ஊறுது. என்னத்த சொல்ல, சுட்டு சாப்பிடலான்னு முழு கோழியை வாங்கி பார்த்தா அது நெருப்புக்கே பொருட்களை போல எல்லாம் கருகி போச்சு. எப்படி தான் சுட்டு சாப்பிட்றாங்க? நம்மளும் இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம். கோழி காலிலேருந்து கோழி சதையிலேருந்து ஒன்றுமே வெந்துருச்சா வேகலையா எல்லாம் கருகி போயிருக்கு. ஒரு துண்டு மட்டும் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் கருகி போயிருக்கு. சத்தியமா சொல்றேன், நல்லாவே இல்லை. கருகின வாடை மட்டும்தான், ஆனால் மசாலா நல்ல வாடையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கிறேன் சுடும்போது. அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சத்தியமாக சொல்கிறேன், புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு சுட்டுலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. தெரிஞ்சால் மட்டும் சுட்டு சாப்பிடுங்க. என்னைய மாதிரி
கடைசியாக சுட்டு சாப்பிடலான்னு பார்த்து தீஞ்ச கோழியை சுட்டு சாப்பிட்றாதீங்க. பாய், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் மதன் சுபாஷ்.